ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரன்ச்சி ரோலோட ஸ்ப்ரிங் தமிழ் டப் லைனப் வந்துருச்சு. அதில் எத்தனை அனிமீஸ் இருக்குது அண்ட் என்னென்ன அனிமீஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிரன்ச்சி ரோலில் அப்கமிங்கில் வரக்கூடிய அனிமீஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிரன்ச்சி ரோலில் சீசனல் லைனப் அண்டு ஸ்ப்ரிங் லைனப், அது மட்டும் இல்லாமல் ரீஜினல் டப் லைனப் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக லைனப் விடுவாங்க அனிமீஸ். அந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரிங் லைனப் விட்டுருக்காங்க. இதில் எத்தனை தமிழ் டப் அனிமேஸ் இருக்குது அண்ட் என்னென்ன தமிழ் டப் அனிமேஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ப்ரிங் சீசன் தமிழ் டப் லைனப்பில் மொத்தமாக 5 அனிமேஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே பாய் பாய் எர்த்தோட சீசன் 2 தான். பாய் பாய் எர்த்தோட சீசன் 1 ஏற்கனவே தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ரிங் டப் லைனப்பில் இந்த பாய் பாய் எர்த்தோட சீசன் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாய் பாய் எர்த்தோட சீசன் 2 இப்போ தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இதில் நான் சொல்கிற அனிமே எல்லாமே ஏப்ரல் மாதத்துலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கான அஃபிஷியல் டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இன்னுமே கிரன்ச்சி ரோல் அஃபிஷியல் டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போட முடியுமா இல்லையான்னு தெரில அந்த சமயத்தில். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் அனிமீஸோட ரிலீஸ் டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாய் பாய் எர்த்தோட சீசன் 1 ஏற்கனவே கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக தமிழ் டப்பில் இருக்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்க இந்த அனிமியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு வேர்ல்டு இருக்குது. ஆனால் அந்த வேர்ல்டில் ஹியூமன்ஸ் யாருமே கிடையாது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அதுங்களில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு கொம்பு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு காது பெருசாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வால் இருக்கும், அந்த மாதிரி. பட் ஆனால் இவங்களுக்கு நடுவில் ஒரு நார்மல் ஹியூமன் ஒருத்தி இருக்கா. அவள் வேற ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த அனிமியில் ஒரு கேர்ள் தான் ப்ரொட்டகனைஸ்ட். இந்த ப்ரொட்டகனைஸ்டோட நேம் பெல்லி. இந்த பெல்லி எப்படியாச்சும் அந்த நார்மலாக இல்லாத மனுஷங்களுக்கு நடுவில் நார்மலான ஒரு பொண்ணு எப்படி தாக்கு பிடிச்சி அங்கே இருக்கா. அண்ட் அந்த நார்மலான மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாளா இல்லையா, நார்மலான மனுஷங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை மூவ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரான அனிமே. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாகவே போய் ட்ரை பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே பிளாக் பட்லர். பிளாக் பட்லர் அனிமியோட ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸ் கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இல்லை. அதுவும் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இல்லை, எந்த லாங்குவேஜஸுமே அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதை நான் ஏற்கனவே பல வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 4th சீசன் அவைலபிளாக இருக்கிற நிலையில் ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸை ரிலீஸ் பண்ணாமல் ஸோ அடுத்த சீசன் 5 இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க கிரன்ச்சி ரோலில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாமல் 4th 5th சீசன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறாங்க. 5th சீசனை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎல் அப்படின்றவன் தான் இந்த அனிமியோட ப்ரொட்டகனைஸ்ட். இவனுக்கு ஒரு அடியாள் மாதிரி, அதாவது ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி ஒருத்தவன் இருக்கான். அவன் ஒரு டீமன். அவனோட நேம் பார்த்தீங்கன்னா செபஸ்டியன். ஸோ இந்த சிஎல் அப்படின்றவனும் இந்த செபஸ்டியன் அப்படின்றவனும் ஒரு ப்ரைவேட் பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் நடக்கிற மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் மூவ் ஆகும். பிகாஸ் இதில் ப்ரொட்டகனைஸ்ட் சிஎல் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற இந்த செபஸ்டியன் 2 பேருமே ப்ரொட்டகனைஸ்ட் மாதிரி தான் இந்த அனிமியை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 3 சீசன் இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே கவலைக்கிடமான விஷயம். ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸ் அதர் லாங்குவேஜஸில் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை தமிழ் டப்பில் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே ஃபயர் ஃபோர்ஸ். இந்த ஃபயர் ஃபோர்ஸோட ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் ஆல்ரெடி தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போது 3rd சீசனுமே கம்மிங் ஜோன் வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் 3rd சீசன் என்ன தான் வரப்போகுது அப்படின்றது இருந்தாலுமே இந்த கிரன்ச்சி ரோலில் இந்த ஃபயர் ஃபோர்ஸோட தமிழ் டப் அப்படின்றது கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியோட தமிழ் டப்பை சொல்ல முடியாது. ஸோ சீசன் 3 எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன்.
ஸோ இந்த ஃபயர் ஃபோர்ஸோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலான வேர்ல்டில் இந்த மனுஷங்களாம் இருப்பாங்கள்ல, இந்த மனிதர்களோட உடம்புல திடீர்னு நெருப்பு வந்து அவங்க இன்ஃபர்னல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபயர் டீமன் மாதிரி ஆயிடுவாங்களாம். ஸோ இந்த ஃபயர் டீமன் மாதிரியான இந்த நார்மல், அதாவது இந்த இன்ஃபர்னல்ஸ் வந்து நார்மல் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒன்று தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஃபயர் ஃபோர்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அண்ட் வாட்டரோட பவர் அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஒரு மெம்பராக தான் நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து இருக்கான். அவன் பேர் வந்து ஷின்ராம். இவன் வந்து இந்த ஃபயர் ஃபோர்ஸில் சேர்ந்து மனுஷங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இந்த ஃபயர் டீமன்ஸாக மாறுறாங்க அப்படின்றதையும் சர்ச் பண்ணி இதுக்கு ஒரு முழு தீர்வை கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஸோ இப்படி அவன் இந்த கண்டுபிடிக்கிறானா இல்லையா, மனுஷங்க எல்லாரையுமே காப்பாற்றுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோல் ஸ்டோரியை மூவ் ஆகும். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும் அனிமே. நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக கிரன்ச்சி ரோலில் இந்த அனிமையை வாட்ச் பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அனிமே, விண்ட் பிரேக்கர். விண்ட் பிரேக்கர் அனிமையோட செகண்ட் சீசன் வந்து இப்போ கிரன்ச்சி ரோலில் விட போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு சீசன் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசனை டெலிகாஸ்ட் பண்ணலை நண்பா. இதுதான் பெரிய தலைவலி கிரன்ச்சி ரோல் கிட்ட. ஃபஸ்ட்டு சீசனை பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே இது வரைக்கும் இல்லை நண்பா. பட் ஆனால் செகண்ட் சீசன் வந்து தமிழ் டப்பில் இந்த ஏப்ரல் மாதமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் இருக்க இந்த அனிமையோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனுக்கு சின்ன வயசில் அவனோட ஹேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஒரு பக்கம் பிளாக்காகவும் ஒரு பக்கம் ஒயிட்டாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து இவனை கலாய்க்கிறாங்க. பட் ஆனால் இவன் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு அவன் ட்ரைனிங் பண்ணுறான். அவன் எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். இப்படியே ஒரு சில நாட்கள் போக இவனுமே கொஞ்சம் பெரிய பையனாக ஆயிடுறான். பெரிய பையனாக ஆகி அங்கே இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறான். பட் ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி, அதாவது லைக் இந்த ரவுடிங்க மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களில் ஒருத்தவங்களாவுமே இவன் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுறான். ரவுடிஸ்னால் இந்த மக்களை துன்புறுத்துறவங்க இல்லை, மக்களை காப்பாற்றுற மாதிரியான ரவுடிஸ். அவங்க நல்லா பெரிய ஆளுங்க. ஸோ இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து அவங்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லது பண்ணாலே ஏதாச்சும் கெட்ட செயல்கள், கெட்ட ஆளுங்க வந்து தடுக்க தானே செய்வாங்க. அதே மாதிரி ஒரு டீம் வந்து இவங்களை தடுக்கும். ஸோ இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் நடுவில் ஒரு சில சண்டைகள் வரும். ஸோ இந்த சண்டையில் யார் யார் ஜெயிக்கிறான் அண்ட் இந்த சண்டையில் இவன் என்ன பண்ணுறான் அண்ட் அந்த ஸ்கூலில் சேர்ந்து இவன் பெரிய ஆறானா, இவன் எந்த பொசிஷனுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி லைனே மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே உண்மையிலே தாறுமாறான தக்காளி சோறு அனிமே. பட் ஆனால் இந்த அனிமையை வந்து லைக் சீசன் 1 நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்காம சீசன் 2 பார்த்தீங்க அப்படின்னா கதை சுத்தமாக ஒரு மண்ணுமே புரியாது, ஒன்றுமே புரியாது. பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சீசன் 1 தான் கதையே இருக்கும். சீசன் 1 இன்ட்ரோடக்ஷனே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வர முடியாது. இதுக்கு வந்தாலுமே சீசன் 2க்கு வந்தாலுமே சுத்தமாக உங்களுக்கு புரியவும் புரியாது. இப்போ அதே மாதிரியாக தான் டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 போய்கிட்டு இருக்கு. அண்டு பிளாக் கிளவரோட சீசன் 3 அண்ட் சீசன் 4 அண்ட் 5 போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு என்னமோ நல்லதாக படவில்லை. கிரன்ச்சி ரோல் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அவங்க லைக் இந்த செகண்ட் சீசன் அண்டு தேர்டு ஃபோர்த்து சீசன் அண்டு இந்த மாதிரி போடுற அனிமேஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சீசனை டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூ அனிமேஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைசன்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியலை. ஸோ இதெல்லாம் இருக்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து த கொரில்லா காட்ஸ் கோ டு கேல் அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமையை பற்றின எந்த விதமான டீட்டெயிலுமே இல்லை நண்பா. பிகாஸ் இது வந்து ஒரு புது அனிமே. இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இந்த அனிமே எப்படி இருக்க போகுது அண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேமை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு வந்து கொரில்லாக்கெல்லாம் காடாக மாற போகிறா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைனை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலை வச்சு பார்க்கும்போது.
ஸோ மேக்ஸிமம் எல்லா அனிமீஸுமே அதோட டைட்டிலை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைட்டிலை பொறுத்துமே இந்த அனிமி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மங்கா யாராச்சும் படிச்சிங்களா, படிச்சிருந்தா இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இப்போதைக்கு ஒரு 5 அனிமீஸ் மட்டும்தான் நண்பா தமிழ் டப்பில் வந்திருக்கு. பிகாஸ் எப்போவுமே சீசனல் லைனப் கிரன்ச்சி ரோலில் விடும்போது ஒரு 10-15 அனிமீஸ் கிட்ட விடுவாங்க. பட் ஆனால் இப்போ வெறும் 5 அனிமீஸ் மட்டும்தான் விட்டுருக்காங்க. பிகாஸ் தமிழ் டப்புக்கு சப்போர்ட் குறையிறதுனால நீங்கள் தமிழ் டப்புக்கு சப்போர்ட் பண்ண தான் தமிழ் டப்பில் அனிமீஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போது ஹிந்தி டப்பில் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கிறதால 10 அனிமேஸ் இப்போது ஹிந்தி டப்பில் ரிலீஸ் ஆக போகுது. 10 அனிமேஸ் எங்கே இருக்குது, 5 அனிமேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 அனிமேஸ் இல்லை 15-20 அனிமேஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கையில் தான் நண்பா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாதியிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அனிமேஸுமே ஃபஸ்ட்லேருந்துமே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தமிழ் டப்பில். ஸோ நீங்கள் மறக்காமல் கிரன்ச்சி ரோலுக்கு ப்ரீமியம் போட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த அனிமேஸ் எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதுதான் நண்பா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். இனி உங்கள் கையில் தான் நண்பா இருக்குது. கிரன்ச்சி ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அண்ட் கார்ட்டூன் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி போக்கி தமிழன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலயமா இதில் போடுற அனிமிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, இத்துடன் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வார்த்தா, பாய்.